IT सम्मानित प्रबंधन प्रधानाचार्य महोदय, मेरे शिक्षकों और मेरे मित्रों, आप सभी को मेरे प्रणाम। आज मुझे शिक्षा जीवन की रोशनी विषय पर विचार व्यक्त करने में गौरव है। शिक्षा हमारा जीवन से भय भ्रम को दूर करती है, सही मार्ग दिखा के आत्मविश्वास के साथ आगे बढ़ाती है। शिक्षा केवल पुस्तकों, परीक्षाओं या अंकों तक सीमित नहीं है। एक सच्चा शिक्षित व्यक्ति न केवल अपने जीवन में सफलता प्राप्त करता है, बल्कि समाज की प्रगति में भी योगदान देता है। विज्ञान, प्रौद्योगिकी, चिकित्सा, कृषि और संचार, ये सब शिक्षा से आगे बढ़ते हैं। शिक्षा शिक्षा भेदभाव जैसी सामाजिक बुराइयों को दूर करने का साहस देना है। जब एक बच्चा को शिक्षा मिलती है तो पूरा परिवार आगे बढ़ता है। इंडिया का मिसाइलमैन और पीपल्स प्रेसिडेंट डॉक्टर APJ अब्दुल कलाम के शब्दों में शिक्षा सबसे शक्तिशाली हथियार है, जिसको द्वारा आप दुनिया को बदल सकते हैं। इस रोशनी को दुनिया में फैलाकर एक बेहतर स्थान बनाए। धन्यवाद। Respected Chief Guest, Honorable Management, our beloved principal, teachers, parents, and my dear friends, good evening to one and all. My name is DJ Nimalan. I am studying second standard A class. Today, I feel proud and honored to speak on the topic education, the light of life. What is the purpose of light? Anybody know? Okay, I will tell. Light removes darkness and gives us vision and brightness. In the same way, education removes ignorance, fear, confusion, and gives us confidence and wisdom to move forward in our life in the right path. Education is not just about textbooks, exams, or marks. It is about learning how to think, how to question, and how to grow as a good human being. It teaches us values like honesty, discipline, respect, and responsibility. When the child is educated, an entire family is uplifted. When the child is educated in values, a strong nation is built. In today's fast-changing world, education plays a crucial role. Science, technology, medicine, agriculture, and communication all are powered by one education. It helps us to solve problems, face challenges, and build better future for ourselves and our nation. குமிரிய மாலை வணக்கம். இன்று கல்வி வாழ்க்கையின் மொழி
என்ற தலைப்பில் பேசுவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ஒளி என்ன செய்யும் உங்களுக்கு தெரியுமா? கூறுங்கள். சரி, நானே கூறுகிறேன். ஒளி இருளை நீக்கி நமக்கு பிரகாசத்தை தருகிறது. அதே போல கல்வி நம் வாழ்க்கையின் இருளான அறியாமை, பயம், குழப்பம் இவற்றை நீக்கி நமக்கு தைரியம் மற்றும் ஞானம் இவற்றை வழங்கி நாம் சரியான பாதையில் முன்னேறி செல்ல வழிகாட்டுகிறது. கல்வி என்பது வெறும் பாட புத்தகங்கள், தேர்வுகள் அல்லது மதிப்பெண்கள் மட்டுமல்ல. கல்வி என்பது நாம் சிந்திக்க, கேள்வி எழுப்ப மற்றும் சிறந்த மனிதராக வர கற்றுக்கொடுக்கிறது. மேலும் நேர்மை, ஒழுக்கம், மரியாதை, பொறுப்பு போன்ற நல் மதிப்புகளையும் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய வேகமாக மாறும் உலகில் கல்வி மிக முக்கிய பங்கை ஆற்றுகிறது. அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம், விவசாயம் மற்றும் தகவல் தொடர்பு இவை அனைத்தும் கல்வியின் சக்தியால் தான் இயங்குகின்றன. கல்வி பிரச்சனைகளை தீர்க்கவும் சவால்களை எதிர்கொள்ளவும் நம் நாட்டிற்கும் நமக்கான சிறந்த அதிகாரத்தை உருவாக்கவும் உதவுகிறது. வறுமை, சமத்துவமின்மை, பேதம் போன்ற சமூக தீமைகளை அகற்றும் மிக வலுவான ஆயுதம் கல்வியே. எங்கள் ஆசிரியர் ஒரு உண்மையான கல்வி பெற்றவர் தன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதோடு சமூக முன்னேற்றத்திற்கும் பங்களிக்கிறார். எங்கள் ஆசிரியர்களே கல்வி இந்த ஒளியின் தீவனார்கள். அவர்கள் நமக்கு வழிகாட்டி, ஊக்கமளித்து மற்றும் நம் உலகங்களை வடிவமைக்கிறார்கள். கல்வி என்னும் இந்த ஒளி நம் வாழ்க்கையில் பிரகாசிக்க தங்கள் நேரத்தையும் உழைப்பையும் அர்ப்பணிக்கும் எங்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நாம் எந்நாளும் நன்றியுடன் இருக்க வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், கல்வி என்பது நம் வாழ்நாள் முழுவதும் தொடரும் பயணம். இந்த பயணத்தை வாழ்வாதாரம் மீட்ட மட்டுமல்ல, கருணை, மனிதநேயம், தைரியத்துடன் வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் மற்றும் மக்களின் ஜனாதிபதி என்று போற்றப்படும் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைகளில் கூற வேண்டும் என்றால், உலகை மாற்றக்கூடிய மிக வலுவான ஆயுதம் கல்வியே. கல்வி என்னும் இந்த ஒளி நாம் எங்கு சென்றாலும் வெற்றி சென்று உலகை மேலும் சிறந்ததாக மாற்றுவோம். இறுதியாக ஒன்றை கூற விரும்புகிறேன். மன்னனும் மாசன கற்றோனும் சீதூக்கின் மன்னனீர் கற்றோன் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் ஔவையார். உலகத்தில் மனிதருக்கு கல்வியே சிறந்த செல்வமாகும். அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை சிறந்த முறையில் வழங்கும் என தேவி கலாக்கேந்திரா பள்ளி ஒரு மினிதும் பள்ளியாகும், ஒரு மினிதும் பள்ளியாகும், ஒரு மினிதும் பள்ளியாகும்.